Looking to level up your skills? You are in the right place. Welcome to Golden Academy, a government-authorized and ISO-certified institute. The best in skill development for beginners, professionals, and job seekers. Let's dive into today's expert trainer session. Hi, hello friends. Welcome to our 14th session of Python. இந்த 14th session வந்து 4 பார்ட்டா வந்து டிவைட் ஆக போகுது. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நெஸ்டட் ஃபார் லூப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட கோடிங்ஸ் எல்லாமே நம்ம லைவா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். அந்த கோடிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட சொல்யூஷன்ஸும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. அப்பதான் வந்து நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா அரேஸ். அதை வந்து பைத்தான் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பைத்தான் கலெக்ஷன்ஸ்ல மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி. இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இதுல வந்து லிஸ்ட்டை இன்னைக்கு நம்ம பிரீஃபா பார்க்க போறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். லிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை மட்டும் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு வேரியபிள்குள்ள ஒரு டேட்டாவை தான் நான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா எனக்கு ஒரு ஃபைல நிறைய வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? அதுக்கு தான் வந்து இந்த பைத்தான் கலெக்ஷன்ஸ், அரேஸ் அப்படின்னு சொல்ற இந்த கலெக்ஷன்ஸை நாம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்க லிஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டீப்பா பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி there are 4 collection data types in the Python programming language. ஓகே, 4 types. அதுல first one list. லிஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ordered changeable collection that allows duplicate values. We use square brackets to create a list. லிஸ்ட் அப்படின்னாலே நம்ம இந்த ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து என்னென்ன அப்படின்னா ஆர்டர்ட் அவுட்புட். இந்த லிஸ்ட்டுக்குள்ள நம்ம கொடுக்குற வேல்யூ எல்லாமே ஆர்டர்ல மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அன்ஆர்டர் ஆகவே ஆகாது. எந்த ஆர்டர்ல நம்ம கொடுக்குறோமோ அதே ஆர்டர்ல மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் வந்து சேஞ்சபிள் கலெக்ஷன் அப்படின்னா எந்த டேட்டா டைப்ஸ் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அலோஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ். அது மட்டும் இல்லாமல் டூப்ளிகேட் வேல்யூவையும் நம்ம கொடுக்கறதுக்கு இந்த லிஸ்ட் வந்து நமக்கு அலோ பண்ணும். ஓகேயா? இப்போ இந்த லிஸ்ட்ல என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணலாம், அப்பெண்ட் பண்ணலாம், எக்ஸ்டர்ன், பாப். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம இந்த லிஸ்ட்ல யூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணா பிரீஃபா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இன்சர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் உங்க பைத்தான் எடிட்டர் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, ஷெல் ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ இதுல போயிட்டு நான் நியூ ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைலும் ஓபன் ஆயிடுச்சு. இதை ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் பைத்தான்ல போட்டிருக்கேன். அதுல லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போ இந்த ஃபைல் வந்து பைத்தான் ஃபைலா சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்சர்ட் எப்படி பண்றது லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து ஏக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூ கொடுக்க போறேன். ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் என்ன பிராக்கெட் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், ஸ்கொயர் பிரேசஸ். ஓகேயா? ஸ்கொயர் பிரேசஸ் ஓபன் பண்ணி நான் இதுல இருந்து 1 2 3 4 5 6 வரைக்கும் நான் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்றேன். ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் இதை நான் பிரிண்ட் ஏன்னு மட்டும் கொடுக்குறேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேயா? பிரிண்ட் ஏ. இப்போ இதை நான் ரன் பண்றேன். ஓகே, பிரிண்ட் ஏன்னு கொடுத்ததுனால நான் இங்க ஏல என்ன வேல்யூ, என்ன லிஸ்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருந்தனோ அது அப்படியே எனக்கு அவுட்புட்ல கொடுத்துருச்சு. ஓகேயா? இப்போ நான் ஜூம் பண்றேன். இதுதான் நான் கொடுத்த ப்ரோக்ராம். அண்ட் வந்து எனக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏல கொடுத்த வேல்யூ எல்லாமே இதில் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எனக்கு இந்த ஏல வந்து ஏ ஆஃப் 0 அப்படின்ற
வேல்யூவை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு நான் சொல்றேன். பார்க்கலாம். என்ன வந்திருக்கு? அவுட்புட் 1ன்னு வந்திருக்கு. ஓகேயா? இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னு ஜூம் பண்றேன் பாருங்க. பிரிண்ட்ல a ஆஃப் 0 வேல்யூவை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். என்னன்னு கொடுத்துருக்கேன்? எனக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேயா? ஏன் அப்படின்னா நம்ம இதுல கொடுத்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வேணா 1 2 3 4 5 6ன்னு இருக்கலாம். ஆனா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் அப்படிங்கும்போது இந்த கோடிங் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0ல இருந்து எடுத்துக்கும். 0 1 2 3 அப்படின்னு தான் இதே எடுத்துக்கும். ஓகே, அப்ப நான் a ஆஃப் 0வோட வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னதுனால 0ல என்ன இருக்கு? 1 இருக்கு. அதை பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதே இன்கேஸ் நான் இங்க வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 3ல இருக்கிற நம்பரை எனக்கு அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணுன்னு நான் கேட்டேன் அப்படின்னா அப்ப என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்கு? 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா 0 1 2 3 அப்போ 3ல 4 வேல்யூ தான் இருக்கு. ஓகே, அதனால அது 4 பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகே, நான் ஒரு தடவை ஜூம் பண்றேன், பார்த்துக்கோங்க. 4 இதுதான் நான் இப்போ கொடுத்த ப்ரோக்ராம். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட்னா என்ன அப்படின்ட்டு நம்ம இதில் பார்க்க போறோம். இன்சர்ட்னா என்ன அப்படின்னா இப்போ ஜஸ்ட் எடுத்துக்கிறேன். a டாட் இன்சர்ட். இப்போ நான் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறேன். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். a டாட் இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 0 அப்படின்ற ஒரு அந்த இண்டெக்ஸ் வேல்யூல 11 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ வந்து பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணேன். என்ன ஆகுது? 11 1 2 3 4 5 6 நான் ஆல்ரெடி கொடுத்திருந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கூட எனக்கு 0ன்ற இண்டெக்ஸ் வேல்யூல 11 நான் இன்சர்ட் பண்ணுன்னு சொன்னதுனால 1 தானே 0 இண்டெக்ஸ் வேல்யூல இருந்துச்சு. ஸோ அதை வந்து 1 வேல்யூக்கு மாத்திட்டு 0 அப்படின்ற வேல்யூல 11 இது இன்சர்ட் பண்ணிடுச்சு. ஓகே, பட் எனக்கு இந்த 11 வேணாம், அதுக்கு பதில் எனக்கு இந்த 1 வேணாம், அதுக்கு பதில் 11 2 3 4 5 எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்பதான் நம்ம என்ன பண்ணணும்னா மாடிஃபை பண்ணணும். என்ன மாடிஃபை எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த லைன் எடுத்து a0 அந்த இண்டெக்ஸ்ல ஸ்கொயர் பிரேசஸ்ல போட்டு ஈக்குவல் டு 11 இப்படி நான் கொடுத்துருக்கேன். a ஸ்கொயர் பிரேசஸ்ல 0ன்னு போட்டுட்டு 11 கொடுத்துருக்கேன். அப்போ வந்து எனக்கு என்ன மாடிஃபை பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரன் பண்றேன். ஓகேயா? நான் ஜூம் பண்றேன் பாருங்க ப்ரோக்ராம். ஓகேயா? இதுதான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ அவுட்புட் எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. 11 2 3 4 5 6 இதுக்கு நான் கேட்ட மாதிரி அவுட்புட் வந்துச்சு. ஓகே, ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் 0 வேல்யூல 11 வந்து இன்சர்ட் பண்ணிடுச்சு. ஓகேயா? அதனால எனக்கு 11 2 3 4 5 6ன்னு அவுட்புட் வந்துச்சு. 1 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இன்சர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா பார்த்தோம். ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்? அப்பெண்ட். அப்பெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்போ வந்து நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன்? கொடுத்த a லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து அப்பெண்ட்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வேல்யூவை ஆட் பண்றதுக்கு பேரு தான் அப்பெண்ட். ஓகேயா? அது எப்படி வேல்யூவை ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் 6th வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ஏக்கு நான் கொடுத்துருக்க ஸ்டோர் பண்ணியிருக்க இந்த டேட்டா வந்து என்ன டைப் அப்படின்றத நான் இப்போ பார்க்கணும் அப்படின்னா பிரிண்ட்ல டைப் ஆஃப் ஏ. ஏல நான் ஸ்டோர் பண்ணிருக்க வேல்யூ என்ன டைப்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்ட்ல டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா கிளாஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ லிஸ்ட் வேல்யூ தான் நான் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, அது தெரிஞ்சுக்கிட்டோமா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்? இப்போ அப்பெண்ட்னா ஒரு வேல்யூவை ஆட் பண்றது. எத்தனை வேல்யூ வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அது எப்படி வேல்யூவை ஆட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ஏவை ஃபர்ஸ்ட் எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து append a dot append எடுத்து கொடுத்து a dot append அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன கொடுத்துருக்கேன்? 6 வரைக்கும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 7 எனக்கு பேக்ல ஆட் பண்ணு நான் சொல்றேன்.
ஓகே, இப்போ ஆட் பண்ணிட்டு எனக்கு மறுபடியும் ஏவை பிரிண்ட் பண்ணுன்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த ஏவோட வேல்யூ 1ல இருந்து 6 வரைக்கும். நெக்ஸ்ட் நான் அப்பெண்ட்ல ஒரு வேல்யூ ஆட் பண்ணு சொல்லிட்டு 7 சொன்னேன். அதை ஆட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேயா, இந்த மாதிரி எனக்கு எத்தனை வேணாலும் நான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன், a டாட் அப்பெண்ட்ல நெக்ஸ்ட் 8 எனக்கு ஆட் பண்ணு சொல்றேன். அதே மாதிரி அடுத்தது a டாட் அப்பெண்ட்ல 9 எனக்கு ஆட் பண்ணு நான் சொல்றேன். ஓகே, இப்போ இந்த 3 வேல்யூ, இந்த அடுத்தது கொடுத்த 2 வேல்யூ ஆட் பண்ணிட்டு எனக்கு ஏவை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றேன். இப்போ அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேயா, நான் இப்போ ஜூம் பண்றேன் பாருங்க. அப்பெண்ட் அப்படின்னு சொன்னா ஒரு வேல்யூவை ஆட் பண்றது. ஓகே, அப்பெண்ட்னு சொல்லிட்டு 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். 7, 8, 9 3 வேல்யூ எனக்கு ஆட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. எப்படி வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் நான் லிஸ்ட்ல கொடுத்த வேல்யூஸ் இல்லாம அதுக்கு அடுத்து நான் ஆட் பண்ண சொன்ன 3 வேல்யூமே ஆட் பண்ணி 7, 8, 9 சேர்த்து எனக்கு அவுட்புட்ல வந்துடும். ஓகேயா, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எத்தனை வேல்யூஸ் வேணாலும் நாம ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னா லாஸ்ட்ல எண்ட்ல மட்டும்தான் ஆட் பண்ணணும். இன்சர்ட்ல எப்படி நமக்கு எந்த இண்டெக்ஸ் வேல்யூல அந்த நம்பர் மாறணுமோ அப்படி மாத்தணுமோ அந்த மாதிரி அப்பெண்ட்ல பண்ண முடியாது. அப்பெண்ட் ஒன்லி லாஸ்ட்ல மட்டும்தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வேல்யூமே ஆட் பண்ணணும். ஓகேயா, இப்போ இதுல ஒரு டூப்ளிகேட் வேல்யூ எப்படி நான் கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன். இப்போ எனக்கு 1ல இருந்து 9 வரைக்கும் அவுட்புட்ல இருந்துச்சு இல்லையா. இப்போ இதுல இருக்க டிஜிட்டையே நான் எனக்கு ஏதாவது ஒரு டிஜிட் இன்னொரு தடவை எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஒரு டூப்ளிகேட் வேல்யூ கிரியேட் பண்ணணும். அதே தான் a டாட் அப்பெண்ட்ல இப்போ 4 இருக்கு அப்படின்னா நான் 4 அகைன் எனக்கு ஒரு டூப்ளிகேட் வேல்யூ வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்றேன். பாருங்க, எனக்கு 4 அகைன் அந்த 9க்கு அப்புறம் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேயா, இப்போ நான் ஜூம் பண்றேன். ஓகே, டூப்ளிகேட் வேல்யூ 4 அகைன் வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். அப்போ அவுட்புட் எப்படி வந்துருக்கு பாருங்க, 4 லாஸ்டா வந்துருக்கு. ஓகே, இப்படிதான் வந்து டூப்ளிகேட் வேல்யூ கிரியேட் பண்ணணும். ஓகேயா, ஓகே, இப்போ இன்சர்ட்னா என்ன, அப்பெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். உங்களுக்கு தெளிவா ஒன்னொன்னும் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்ன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எக்ஸ்டர்ன்னா என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்ன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இது எல்லாமே வேண்டாம். இப்போ ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ நான் கொடுக்க போறேன். பிக்கு வந்து 11, 12, 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேல்யூ நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து a டாட் அப்பெண்ட் என்ன பண்ண போறேன், எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். எதை, b. ஓகேயா, b ல நான் ஸ்டோர் பண்ண லிஸ்ட் ஆஃப் வேல்யூவை a கூட எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். அப்போ நான் என்ன கொடுக்கணும், a டாட் அப்பெண்ட் b அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ எனக்கு a-வை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் a-க்கு வந்து ஈக்குவல் டு போடணும். a-க்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி b-க்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இதுல எக்ஸ்டெண்ட் எப்படி பண்ண போறேன் அப்படின்னா, a டாட் எக்ஸ்டெண்ட் கொடுக்கணும், அப்பெண்ட் கிடையாது, எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் ஆஃப் b அப்படின்னு சொல்லிட்டு a கூட b-ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு லாஸ்டா பிரிண்ட் a கூட அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு a-வை பிரிண்ட் பண்ணோம். அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, எப்படி வந்திருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு. ஏல நான் கொடுத்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூ 6 வரைக்கும் வந்திருக்கு. பில கொடுத்த 11, 12, 13 அதுக்கப்புறம் ஆட் ஆகி வந்திருக்கு. ஜூம் பண்றேன் பாருங்க. ஓகேயா, ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். பியை எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஏ கூட, அப்புறமா ஏவை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி எனக்கு வந்திருக்கு, ஏல கொடுத்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸும் பில கொடுத்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸும் ஆட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி எனக்கு வந்திருக்கு. ஓகேயா, சிம்பிள். இது இவ்வளவுதான் எக்ஸ்டெண்ட்னா. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பாப்னா என்னன்னா ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்றது. இன்சர்ட்னா என்னன்னு பார்த்தோம். அப்பெண்ட்னா ஒரு வேல்யூவை எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். எக்ஸ்டர்ன்னா 2 வேரியபிளையும் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இப்போ பாப்னா ஒரு வேல்யூவை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேயா, இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கட்டும். நான் ஏ கொடுத்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸே வச்சுக்கிறேன்.
இப்போ a டாட் பாப் ஒரு வேல்யூவை நான் ரிமூவ் பண்ண போறேன். ஓகே, அதுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் print a அப்படின்னு சொல்றேன். ஓகே, இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்குறேன். என்ன வந்திருக்கு 1 2 3 4 5. இங்க நான் லிஸ்ட்ல கொடுத்த வேல்யூன்னா 1ல இருந்து 6 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு வந்தது 1 2 3 4 5. அப்போ a டாட் பாப் 5 நான் கொடுத்ததுனால 5 இல்ல போகணும். எனக்கு ஏன் 6 போயிட்டு 5 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா நம்ம பார்த்த இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி கன்சிடர் பண்ணிக்கோ. 1 வந்து 0, ஓகே, 2 வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு 0 1 2 3 4 5ன்னு அது கன்சிடர் பண்ணிட்டே வரும். அப்போ 5th வேல்யூல இண்டெக்ஸ் வேல்யூல நமக்கு இங்க கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் வேல்யூ 6. ஸோ அந்த 6 அது ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இதுல நான் வந்து இன்னொன்று ஆட் பண்றேன். இன்னொரு வேல்யூவும் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா a டாட் பாப் இப்போ 4 கொடுக்குறேன். 4th இண்டெக்ஸ் வேல்யூவை அது ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். பாத்தீங்களா 1 2 3 4 வரைக்கும் தான் வந்திருக்கு. 2 வேல்யூ அது ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகேயா? ஓகே, இந்த மாதிரி எத்தனை வேல்யூ வேணுமோ நாம ஒவ்வொரு தடவை கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஜூம் பண்றேன். கோடிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பாப் வேல்யூ ஃபர்ஸ்ட் 5 கொடுத்தேன். எனக்கு 5 மட்டும் அந்த லாஸ்டா இருக்க இண்டெக்ஸ் வேல்யூவோட வர 6 அப்படின்ற வேல்யூ ரிமூவ் ஆயிட்டு 5 வரைக்கும் வந்துச்சு. நெக்ஸ்ட் நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன், a டாட் பாப் 4ன்னு சொல்லிட்டு இன்னொரு வேல்யூவும் எனக்கு ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு லாஸ்டா இருந்த 2 வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு அது 1 2 3 4 வரைக்கும் கொடுத்துருக்கு. ஓகேயா? இப்போ நான் இப்போ இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் a டாட் பாப் அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன். a டாட் பாப்னு மட்டும் சொல்லிட்டு a பிரிண்ட் பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு என்ன நடக்குது, நான் வந்து எந்த வேல்யூவை அது நீ ரிமூவ் பண்ணுன்னு நான் எதுவுமே சொல்லல. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன நடந்திருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம நம்ம a டாட் பாப்னு சொல்லிட்டு ஒரு எம்டி பிராக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லாஸ்ட்ல உள்ள ஒரு வேல்யூவை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகே, நான் ரிமூவ் பண்றேன் பாருங்க. a டாட் பாப்க்குள்ள எந்த இண்டெக்ஸ் வேல்யூமே நான் அசியூம் பண்ணல. ஸோ எனக்கு என்ன அவுட்புட்ல வந்திருக்கு, ஒரு அவுட்புட்ல எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ எதுவுமே கமெண்ட் கொடுக்காம நம்ம a டாட் பாப் மட்டும் கொடுத்தோம்னா லாஸ்டா இருக்க ஒரு வேல்யூவை ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரிமூவ் பண்ணிட்டு மீதி நம்பர்ஸை நமக்கு அவுட்புட்ல கொடுத்துரும். ஓகேயா? இவ்வளோதான் பாப்னா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இன்சர்ட்னா என்ன, அப்பன்னா என்ன, எக்ஸ்டர்னா என்ன, பாப்னா என்னன்னு சொல்லிட்டு ப்ரீஃபா நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஓகேயா? இப்போ வந்து லிஸ்ட் அப்படின்றது ஒரு ஃபிளெக்சிபிள், நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பண்ணிக்க முடியும். ஓகே, இதே வந்து எனக்கு நான் கொடுக்குற டேட்டா வந்து எனக்கு பெர்மனண்டா சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீடு இருக்கும் ப்ரோக்ராம்ல. அப்படி சேஞ்ச் எனக்கு அந்த கொடுக்குற டேட்டா கலெக்ஷன் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டப்பிள் பைத்தான் கலெக்ஷனை யூஸ் பண்ணணும். ஓகேயா? பைத்தான் அந்த டப்பிள் வந்து அன்சேஞ்சபிள் கலெக்ஷன். நம்ம கொடுக்குற கலெக்ஷனை சேஞ்சே பண்ண முடியாது. ஆனா லிஸ்ட் வந்து சேஞ்சபிள். ஓகேயா? டப்பிள் வந்து அன்சேஞ்சபிள். அந்த மாதிரி எனக்கு நான் கொடுக்குற கலெக்ஷன் எனக்கு சேஞ்ச் ஆகக்கூடாதுன்ற ஒரு நீட் நமக்கு ப்ரோக்ராம்ல தேவைப்படும் போது நம்ம டப்பிள் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த டப்பிள் என்ன அப்படின்றத தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பிரீஃபா இதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். லைவா கோடிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி. ஓகேயா? அதுல என்ன பார்க்க போறோம், டப்பிள்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, டிஃபரன்ஸ் பிட்வீன் டப்பிள் அண்ட் லிஸ்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ எப்படி நம்ம லிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுமோ அதே மாதிரி டப்பிளையும் லைவா கோடிங் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேயா? பட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம கோல்டன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.